Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. நான் ஒன்னு பிளான் பண்ணா எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து கெடுக்கிறான். அதுக்குன்னு நான் அவளை விட்டுடுவேனா? என்ன நேத்ரா, காலையில சீக்கிரமா எழுந்ததுதான் ஆச்சரியம்னா எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ற, தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? காஃபி கூட அப்படியே இருக்கு. எனக்கு மூடே இல்ல மாமா, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஏமா? அந்த மென்டல் டாக்டர் டென்ஷன் பண்ணிட்டாரு மாமா. கையல் கூட இருந்தா பிருத்விக்கு நல்ல காலம்னு ஏன் முன்னாடியே சொல்றாரு மாமா. நான் பிருத்வி மைண்ட்ல கயலுக்கு ராசி இல்ல, நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி இப்படின்னு ஏத்தி வச்சிருக்கேன். அவன் மூளையில கையில பத்தி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன். ஒழுங்கா ஒரு இன்ஜெக்ஷன் போட தெரியாத அந்த புண்ணாக்கு டாக்டர் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டான் மாமா. டாக்டர் சொன்னதை கேட்டு பிருத்விக்கு அவன் மேல சாஃப்ட் கார்னர் வந்துட்டா என்ன மாமா பண்றது? இப்ப நான் தான் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் மாமா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஒருவேளை தேவையில்லாம நான் தான் கையில படுத்து எடுத்துட்டேனோ, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனோ. அன்னைக்கு நடு ரோட்ல அம்போன்னு நிக்க வச்சேனே, அதனாலதான் எனக்கு கடன் அது இதுன்னு நிறைய பிரச்சனை வருதா மாமா. என்னமா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, நான் தான் தப்பா கேட்டுட்டேன். மாமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த டாக்டர் அவளை பத்தி சர்டிபிகேட் கொடுத்ததுல என் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. இல்ல மாமா, அந்த கையல் தப்பு மாமா, தப்பு. அவ பண்ண தப்புக்கு தான் அவ அனுபவிக்கிறா. அவ பேஸ்மெண்டே இல்லாம பில்டிங் அழகா இருக்கணும்னு நினைக்கிறா. அது தப்பு தானே? கரெக்ட். அதுக்கு தான் அனுபவிக்கிறா. நான் அவளுக்கு எதுவும் துரோகம் பண்ணல மாமா. நான் கண்டிப்பா துரோகம் பண்ணல. அவ எனக்கு துரோகம் பண்ணா. குதிரை ராஜகுமாரன் பேரை கொண்டன். இத பாரு நேத்ரா. என்ன மாமா? பாரு, குதிரை ராஜகுமாரன் பெயரை கொண்ட நடிகர் ஒரு சிறிய விபத்தில் சிக்கி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரோடு ஜோடியாக நடிக்க போகும் கேரள வாழைப்பழத்தை பெயர் கொண்ட நடிகை நடிகர் அறிய கதியாக கிடக்கிறாராம். இருவரும் ஊசியும் மருந்துமாக இருப்பதை பார்த்து ஆஸ்பத்திரி வட்டாரம் சிரிப்பாய் சிரிக்கிறதாம். பாத்தியாமா? என்னமோ டாக்டர் அப்படி இப்படின்னு பேசினார்னு ரொம்ப ஃபீல் பண்ணிய. இப்ப கிசு கிசு யார பத்தி வந்திருக்க? அந்த கயல் 24 மணி நேரமும் ஆஸ்பத்திரியே கதியா கிடந்தாலும் யாரு பாத்துக்கிட்டதா செய்தி வந்திருக்கு பாத்தியா? உன்னோட கெத்த ப்ரூவ் பண்றதுக்கு இது போதும் நேத்ரா. கிசு கிசு வரதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவளை உனக்கு சமமா நினைச்சு மனசெல்லாம் போட்டு அலட்டிக்காத. நீங்க சொன்னது கரெக்ட் மாமா. கிசு கிசு எழுதுறதுக்கு கூட ஒரு தராதரம் வேணும். அந்த கருப்பட்டி பத்தி எல்லாம் யாராச்சும் கிசு கிசு எழுதுவாங்களா? அவ எதுக்குமே வர்த் கிடையாது மாமா. அந்த டாக்டர் தான் தேவையே இல்லாம அவளை போஸ்ட் பண்றாரு. ஹாஸ்பிட்டல்ல எடுப்படி வேலை பார்த்தா பெரிய ஆளாயிடுவாளா? இப்ப தட்டுக்கடை இல்ல, பேசாம ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலைக்கு சேர்ந்துடலாம். அதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். விடுங்க மாமா, நானா அவளான்னு பாத்துக்கிறேன்.
ஹலோ சார். ஹே கயல், கம் ஆன், வாங்க வாங்க வாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபியா சார்? இப்போ எதுக்கு சார் செல்ஃபி? என்னது, இப்போ எதுக்கு செல்ஃபியா? ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்களும் கூட இருந்திருக்கீங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பிருத்வி மாதிரி ஒரு விஐபிய பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கீங்க, பத்திரமா காப்பாத்தி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. சாதாரண சம்பவமா இது? ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட். செல்ஃபி எடுத்து கொண்டாட வேண்டாமா? வாங்க 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 வாங்க. ஸ்மைல்.